அண்மை செய்தி. மாநில தொழில் மேம்பாட்டு கழக வருவாய் அலுவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 15 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டு கழக வருவாய் அலுவலர் சூரியபிரகாஷ் கைது செய்யப்பட்டிருப்பதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைந்திருக்கிறார். கண்ணன், எந்த வழக்கின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? எப்போது இந்த மோசடி அரங்கேற்றப்பட்டது? பாலா, தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டு கழகத்தில் வருவாய் அலுவலராக இருப்பவர் சூரியபிரகாஷ். இவர் கடந்த 2016ஆம் ஆண்டிலே கரூர் மாவட்ட வருவாய் அலுவலராக பணியாற்றி வந்தார். அப்பொழுது இவர் கரூர் உள்ள இவர் நல்லமுத்தி என்ற தொழிலதிபருடன் வெளி மாநிலங்களிலேயே டெக்ஸ்டைல் தொடர்பான ஆர்டர்களை பெற்றுத் தருவதாக கூறி சுமார் 15 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் அடிப்படையிலே கடந்த 2024ஆம் ஆண்டு கரூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில்தான் நேற்று சென்னையில் கைது செய்யப்பட்டு கரூரிலே விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். தற்சமயம் விசாரணை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர் மீது 6 பிரிவுகள் இங்கு வழக்கு பதிவு செய்தனர். குறிப்பாக பணம் வாங்கி மோசடியாக ஏமாற்றியது, ஆர்டர்கள் பெற்றுத் தருவாக ஏமாற்றியது உள்ளிட்ட 6 பிரிவுகள் இங்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 15 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அவருடைய குற்றப்பத்திரிகையில் தெரியப்பட்டுள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.